Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜென்னிஃபர் அத்தியாயம் 4. வார்னருக்கு திகைப்பாக இருந்தது. வக்கீல் தொழிலிலிருந்து அவளை நீக்குவது பற்றி விசாரணை செய்யும் வேலை சில தினங்களுக்கு முன்புதான் அவனிடம் வந்திருந்தது. ஒரு பெரிய சட்ட நிறுவனத்தின் கூட்டாளி அவன். மொத்தம் 125 வழக்கறிஞர்கள் அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்த்தார்கள். திரும்பும் திசையெல்லாம் வெற்றி முழக்கம்தான் அங்கே. 2 வாரம் முன்பு அவனும் அந்த நிறுவனத்தின் அதிபரும் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள். அதிபர் சொன்னார், சில நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்தேன், நீ பாராளுமன்றத்துக்காக நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜிவ் என்று ஒரு பிரகாசம் பரவியது வார்னரிடம். சில சிநேகிதர்கள் என்று சாதாரணமாக அவர் சொல்கிறாரே தவிர எல்லோரும் சக்தி வாய்ந்த பெரிய புள்ளிகள் தான் என்பது அவனுக்கு புரிந்தது. உனக்கு இஷ்டமா சொல்லு, உன் வாழ்க்கையில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய விஷயம் யோசனை செய்து சொல்லு என்றார் அவர். வார்னர் கொஞ்சம் யோசித்தான். இங்கே நல்ல சட்ட பிராக்டிஸ், அதை விட்டுவிட்டு வாஷிங்டனுக்கு போனால் முற்றிலும் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் மேரி, அவன் மனைவி, ரொம்ப சந்தோஷப்படுவாள். கணவன் எம்பி என்றால் சும்மாவா? எனக்கு இஷ்டம்தான் சார் என்றான். அதிபருக்கு மிகவும் திருப்தி. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் என்றார். இன்னொரு கப் கலந்து உறிஞ்சியபடி, அப்புறம் ஒரு விஷயம், வக்கீல் சங்கத்தின் நடவடிக்கை கமிட்டியில் ஒரு வேலை ஒப்படைத்திருக்கிறார்கள், அதை நீ தான் கவனிக்க வேண்டும். சின்ன வேலை தான், 2 மணி நேரத்தில் முடிந்தோடும். என்னது? மாரட்டி வழக்கு. டிசில்வாவின் கீழே வேலை பார்த்த ஒரு பெண்ணுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள். அவளால் வழக்கை குட்டிச்சவராகிவிட்டது. ஓ, அதுவா? நான் கூட பேப்பரில் படித்தேன். செத்துப்போன சிட்டுக்குருவியை வைத்து. அதே தான். அந்த பெண்ணை வக்கீல் தொழிலிருந்து நீக்க விட வேண்டுமா? அரசாங்க வக்கீல் டிசில்வாவும் நீதிபதியும் சொல்கிறார்கள். அந்த மாதிரி பெண்கள் நம்முடைய வக்கீல் தொழில் இருக்கக்கூடாது என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வார்னர் கேட்டான். ஒன்றும் பெருசாக இல்லை. தஸ்தாவேஜுகளை இப்படி அந்த பெண் லஞ்சம் வாங்கி கொண்டாள் என்பது நிச்சயமாக தெரிந்ததும் அவள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று அறிக்கை கொடு, மற்றதை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். வார்னருக்கு ஒரு விஷயம் திகைப்பாக இருந்தது. இந்த அற்ப வேலையை என்னிடம் ஒப்படைப்பானேன்? சின்ன வக்கீல்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களே, அவர்கள் கவனிக்க மாட்டார்களா? நீதான் இதை கவனிக்க வேண்டும் என்பதில் டிசில்வா கூறியிருக்கிறார். அந்த பெண்ணை உண்டு இல்லை என்று பண்ணிவிட வேண்டும் என்று அவருக்கு ஒரே ஆத்திரம். அவள் தோலை உரித்து தன் ஆஃபீஸில் காய போட்டால் தான் அவருக்கு தூக்கம் வரும். அதனால் தான் யாராவது சின்ன வக்கீலிடம் ஒப்படைத்து அவர்கள் காரியத்தை கெடுத்துவிடப் போகிறார்கள் என்று பயப்படுகிறார். சரி, கவனிக்கிறேன் என்றான் வார்னர். அன்றே அலுவலகத்துக்கு திரும்பியவன் மேரட்டி வழக்கு விவரங்களை வரவழைத்து கூர்ந்து படிக்கலானான். ஒன்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாய் தெரிந்தது. அந்த பெண் குறுக்கிட்டிராவிட்டால் மாரட்டிக்கு நிச்சயமாக தண்டனை கிடைத்திருக்கும். டிசில்வா அவ்வளவு கவனமாக வழக்கை தயாரித்து வைத்திருந்தார். இந்த ஜென்னிஃபரால் எல்லாம் வீணாகிவிட்டது. அன்று நீதிபதியின் அறையில் ஜென்னிஃபரை டிசில்வா விசாரித்த விவரங்களை படித்தான். டிசில்வா, நீ சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றவள் இல்லையா? ஜென்னிஃபர், ஆமாம். சட்டம் படித்தவள். ஆமாம். அப்படி இருந்துமா இப்படி பண்ணினாய்? முன்பின் தெரியாத ஒருவன் உன்னிடம் ஒரு காகித உரையை தருகிறான். கொலை வழக்கில் முக்கியமாக சாட்சியாக இருக்கும் ஸ்டேலாவிடம் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறான். மறுபேச்சு இல்லாமல் நீ கொண்டு போய் கொடுக்கிறாய். இது அறியாமையா, அயோக்கியத்தனமா? நீங்கள் சொல்கிறபடி நடக்கவில்லை. அப்படித்தானே சொன்னாய்? அந்த ஆள் எவனோ அந்நியன் என்று எனக்கு தோன்றவில்லை. உங்கள் கீழே வேலை பார்ப்பவன் என்று நினைத்தேன். எதை வைத்து அப்படி நினைத்தாய்? அவன் உங்களோடு பேசி கொண்டிருப்பதை பார்த்தேன். பிறகு அவன் என்னிடம் வந்து அந்த உரையை கொடுத்தான். என் பெயரை சொல்லி கூப்பிட்டான். அந்த உரையில் ஸ்டேலாவிடம் நீங்கள் கொடுக்க சொன்னதாக சொன்னான். எல்லாம் கண் திறப்பதற்குள் வேகமாக நடந்து விட்டது. வேகமாவா? இல்லை 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 இல்லை. பார்ப்போம். மெதுவாக நிதானமாக தான் நடந்திருக்கிறது. இதை செட்டப் பண்ணுவதற்கு நேரம் பிடித்திருக்கும். அதை கொண்டு போய் கொடுப்பதற்கு, உனக்கு பணம் கொடுப்பதற்கு நேரம் பிடித்திருக்கும். இல்லை, அது போய். ஏதம்மா போய்? நீ ஸ்டேலாவிடம் உரையை கொண்டு போய் கொடுத்தது பொய்யா? உரைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அப்படியானால் உனக்கு யாரோ பணம் கொடுத்தார்கள் என்பது உண்மை. நான் சொல்வதை திரித்து சொல்கிறீர்கள். எவரும் எனக்கு எதுவும் தரவில்லை. அப்படியானால் சுமார் உதவியாக அந்த வேலையை செய்தாயா? இல்லை, நீங்கள் சொல்லி அனுப்பிய வேலையை செய்கிறோம் என்று நினைத்தேன். அந்த ஆள் உன்னை பெயர் சொல்லி அழைத்தான் இல்லையா? ஆமாம். எப்படி அவனுக்கு என் பெயர் தெரிந்தது? எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லமா, கொஞ்சமாவது உனக்கு தெரிந்துதான் இருக்கும் ஒன்றுமே தெரியாதா? எவனோ ஒரு உன்னை பார்த்து, அந்த பெண்ணின் பெயர் ஒரு வேளை ஜென்னிஃபராக இருக்கும் என்று சொன்ன உன்னை கூப்பிட்டானா என்ன? நான் தான் சொன்னேன், எனக்கு தெரியாது. நீயும் மாரட்டியும் எத்தனை நாளை காதலர்கள்? மிஸ்டர் டிசில்வா, 5 மணி நேரமாக கேட்டதே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரே களைப்பாக இருக்கிறது. நான் போகலாமா? இடத்தை விட்டு நீ ஓர் அங்குலம் நகர்ந்தாலும் உன் கையில் விளங்க மாட்டச் சொல்வேன். உஷார், ஒரு பெரிய குற்றத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய், மறக்காதே. இதிலிருந்து தப்ப உனக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. பொய் சொல்வதை நிறுத்திக்கொள், உண்மையை சொல்ல ஆரம்பி. எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நான் சொல்லியாகிவிட்டது. இல்லை, உனக்கு அந்த உரையை தந்தவனின் பெயரை
இன்னும் சொல்லவில்லை. அவன் உனக்கு எவ்வளவு பணம் தந்தான் என்பதையும் இன்னும் சொல்லவில்லை. இதே போல மேலும் 30 பக்கம் இருந்தது. பாவம் அந்த பெண். வார்னர் பரிதாபப்பட்டார். தடியை எடுத்து அவள் தலையில் அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. மற்றபடி எத்தனை முடியுமோ அத்தகைய குறைந்து விட்டான் டிசில்வா. இந்த விஷயத்தை அவ்வளவு சுலபமாக முடிவு செய்ய முடியும் என்று வார்னருக்கு தோன்றவில்லை. எதையும் கச்சிதமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் அவன் மறுபடி விவரங்களை படித்தான். ஒரு விஷயம் விசித்திரமாக இருந்தது. மேரட்டிக்காக ஜெனிஃபர் வேலை செய்தது உண்மை என்றால் அவள் இப்படி மாட்டிக்கொள்ளும்படியாக மேரட்டி விட்டிருப்பான். அவளை பாதுகாக்க நல்ல ஏற்பாடுகள் செய்திருப்பானே. நான் குற்றம் செய்யவில்லை என்று ஜெனிஃபர் திரும்ப சொல்வது குழந்தைத்தனமாக இருக்கிறது. ஆகவே அவள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும். அவன் ஜெனிஃபரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த சமயம் டிசில்வா அவளுக்கு ஃபோன் செய்தார். ஜெனிஃபரின் தலையை சீவ வேண்டிய வேலையை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்களாமே என்று கேட்டார். தலையை சீவுவதாய்? அந்த சொல்லில் இருந்த கடுமை அவனுக்கு துறையை குறச் செய்தது. ஆமாம், விசாரித்து அறிக்கை தர சொல்லியிருக்கிறார்கள் என்றார். விசாரிப்பதற்கு என்ன இருக்கிறது? என்றென்றைக்கும் அவள் தலையெடுக்க முடியாமல் பண்ண வேண்டும் என்றார் டிசில்வா. அப்பா, இந்த மனிதர் என்ன எத்தனை அங்காரமாக இருக்கிறார்! பொறுங்கள் என்றார். டிசில்வா குரலை தணித்துக் கொண்டார். சரி என்றவர். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்கப் போவதாக காதில் விழுந்தது ரொம்ப சந்தோஷம். என் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு என்றார். டிசில்வாவின் ஆதரவு என்றால் லேசுப்பட்ட விஷயம் அல்ல. வார்னருக்கு தெரியும். ரொம்ப காலமாய் அரசாங்க வக்கீலாக இருப்பவர், பழம் பெருச்சாளி, யாரை எங்கே எப்படி சரிக்கட்ட வேண்டும் என்று அறிந்திருப்பவர். ரொம்ப தேங்க்ஸ் என்றான் அவன். இதில் என்ன தேங்க்ஸ்? ஜெனிஃபர் சமாச்சாரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு புரிந்தது. நீ எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்கிறார். ஆனால் அவர் சொன்னதற்காக சட்டுப்புட்டென்று ஜெனிஃபர் மீது குற்றம் சாட்ட அவன் தயாராக இல்லை. குறிப்புகளை படித்த வரையில் ஜெனிஃபரை மாட்ட வைக்கக்கூடியதாக எந்த விஷயமும் அவனுக்கு தெரியவில்லை. அவளே ஒப்புக்கொண்டாலோ அல்லது அவள் உடந்தை தான் என்று வேறு யாராவது பலமான சாட்சியம் கொண்டு வந்தாலோ சரி, டிசில்வானால் இவள் ஒன்றும் பண்ண முடியாது என்று வார்னருக்கு புலப்பட்டது. ஆகவே தான் ஜெனிஃபரை பழிதீர்ப்பதற்கு நம் உதவியை நாடுகிறார். வார்னருக்கு முக்கியமான வேலைகள் பல இருந்தன. பெரிய கட்சிக்காரர்கள் காத்திருந்தார்கள். ஜெனிஃபர் வழக்கை மேலோட்டமாக விசாரித்துவிட்டு டிசில்வாவும் மற்றவர்களும் விரும்புகிறபடி செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருவர் வழக்கறிஞர் ஆகிறார் என்று அவனுக்கு தெரியும். எத்தனை இரவுகள் கண்ணுழைத்து முதுகு ஓடிய, எவ்வளவு புத்தகங்களை கரைத்து குடித்து, எத்தனை வருடங்கள் பாடுபட்டு வக்கீல் பட்டத்தை பெற வேண்டும். அப்படி கிடைத்த பட்டத்தை இந்த பெண் அவ்வளவு சுலபமாக இழக்கும்படி செய்துவிடக்கூடாது என்று அவன் தீர்மானித்தான். பல பேருக்கு டெலிஃபோன் செய்து ஜெனிஃபரை பற்றி விசாரித்தான். அவருடைய சொந்த ஊருக்கு விமானத்தில் சென்று அவருடன் கூட படித்த மாணவர்கள், பேராசிரியர்கள், சிறு வேலைகள் கொடுத்த நிறுவன அதிபர்கள், வீட்டு சொந்தக்காரர்கள் முதலிய பலரிடம் அவளை பற்றி கேட்டான். ஜெனிஃபரின் ஊரில் அவன் இருந்தபோது அவனுடைய அதிபர் கூட ஒரு முறை ஃபோனில், இந்த அற்ப விஷயத்துக்காக போய் இவ்வளவு மெனக்கெடுகிறாயே என்று கேட்டார். இல்லை, சில விஷயங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது, 2 நாளில் வந்து விடுகிறேன் என்றான் ஃபானர். சரி, தேவைக்கு மேல் அவள் விஷயத்தில் மண்டையை உடைத்துக் கொள்ளாதே என்றார் அவன். நியூயார்க்குக்கு திரும்பிய போது ஜெனிஃபரை பற்றி அவனுக்கு நல்ல அபிப்பிராயமே ஏற்பட்டிருந்தது. அவள் கைதேர்ந்த நடிகையாக இருந்தால் ஒழிய மேரட்டியை விடுவிப்பதில் அவளுக்கு எந்த பங்கும் இருந்திருக்க முடியாது என்று நிச்சயமாக தோன்றியது. எல்லா விஷயங்களையும் முடித்துக்கொள்ள அவனுக்கு 2 வாரம் பிடித்திருந்தது. அதன் பிறகே இங்கே ஜெனிஃபரை நேரில் பார்க்க வந்திருந்தான். ஆனால் விஷயத்தை சொன்னதும் படபடவென்று முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு விட்டாளே. ஜெனிஃபருக்கு ஏன் அப்படி பேசணும் என்றிருந்தது. குளியலறைக்குள் நுழைந்தவள் சுவரோடு சுவராக சாய்ந்து கொண்டு நின்றால் மூச்சு இறைத்தது. கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. கன்னங்களில் வழிந்தது. என்ன மடத்தனமாக நடந்து கொண்டு விட்டோம். 2ஆம் தடவையாக ஒரு மடத்தனம். விசாரிப்பதற்காக வந்திருப்பவரிடம் இப்படியே நடந்து கொள்வது. காய்ச்சி மூச்சென்று கத்தியிருக்காமல் சுற்றியிருக்காமல் நிதானமாக விளக்கியிருக்க வேண்டும். பொறுமையாக விளக்கி சொன்னால் ஒரு வேளை நம் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டாலும் விடுவார்களோ என்னவோ. விடுவதா? மனக்கோட்டை தான். அவளை விசாரிப்பதற்காக ஒருவன் இங்கே வந்திருக்கிறானே, அதிலிருந்து தெரியவில்லையா அவளை அவர்கள் விடப்போவதில்லை என்று? அடுத்தபடி அவள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று காரணம் காட்டும்படி ஒரு நோட்டீஸ் வரும். பிறகு 3 பேர் கொண்ட குழு ஒரு அறிக்கை தயாரித்து மேலிடத்துக்கு அனுப்பும். அதன் பின் வக்கீல் தொழிலிருந்து வெளியேற்றம்தான். கசப்புடன் அவள் நினைத்து கொண்டான். ஒரே ஒரு ஆறுதல், கின்னஸ் புத்தகத்தில் அவள் பேர் இடம்பெறும் உலகத்திலே மிக குறைந்த காலம் வக்கீல் தொழில் செய்தவள் என்று. மறுபடி குளிக்கத் தொடங்கினாள். வெதுவெதுப்பான தண்ணீர் தேகத்தை நனைத்தபோது அவள் உணர்வுகள் மந்தமடைத்தன. நடப்பது நடக்கட்டும், யோசிப்பதற்கே களைப்பாயிருந்தது. கண்களை மூடிக்கொண்டாள். கொஞ்சம் தூங்கி கூட போய்விட்டாள். சூடாறிய தண்ணீரின் சிலிர்ப்பு அவளை எழுப்பியது. வேண்டாவிருப்பாக எழுந்து கொண்டு உடம்பை துவட்டி கொண்டால் பசி போய்விட்டது. தலை வாரிக்கொண்டால் சாப்பாடும் வேண்டாம், மண்ணும் வேண்டாம். பேசாமல் படுத்து கொண்டால் போதும். பொழுது விடிந்ததும் இதுக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டியதுதான். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் போகவில்லை. ஒரு நாற்காலில் உட்கார்ந்து ஏதோ பத்திரிகை புரட்டி கொண்டிருந்தான். துவாலை சரியாக கூட சுற்றி கொள்ளாமல் வந்தவளை
வந்தவனை பார்த்ததும், ஓ சாரி என்றான் அவன். ஜெனிஃபர் ஓட்டமாய் ஓடி குளியலறைக்குள் புகுந்து கொண்டு திரும்பி வந்தான். கோபம் சிக்கி கொண்டு வந்தது. நீங்கள் போகலாம் என்று அப்போதே சொன்னேனே. பத்திரிகை நிதானமாக வைத்தான் அவன். மிஸ் ஜெனிஃபர், நான் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன் என்றான் மென்மையாக. தேவையில்லை. தணிந்திருந்த சீற்றமெல்லாம் மறுபடியும் பொங்கி எழ வெடித்தாள் அவள். உங்களிடமும் சரி, உங்களுடைய நடவடிக்கை குழுவிடமும் சரி, இனிமேல் எதுவும் சொல்வதற்கில்லை. என்னை ஒரு கிரிமினல் மாதிரி நடத்துகிறீர்கள். எனக்கு வெறுப்பாக இருந்தது. உங்களை கிரிமினல் என்று நான் சொன்னேனா? தொடர்ந்து அமைதியாக பேசினான் வாணர். அதில்லை, நீங்கள் வந்திருப்பது எதற்காக வந்திருக்கிறேன் என்று தான் சொன்னேனா? உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா கூடாதா என்பது விசாரிக்கும்படி என்னிடம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் தரப்பில் தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லலாம். இப்போது அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஜெனிஃபர் கசப்புடன் சிரித்தாள். ஓஹோ, அப்படியா? எனக்கு சாதமாக தீர்ப்பளிக்க உங்களுக்கு எவ்வளவு லஞ்சம் தர வேண்டும்? அவன் முகம் கருத்தது. சாரி மிஸ் ஜெனிஃபர், நான் போய் வருகிறேன். கதவை நோக்கி நடந்தான். ஒரு நிமிடம் என்று அழைத்தாள் ஜெனிஃபர். அவன் திரும்பினான். என்னை மன்னியுங்கள் என்றாள் அவள். எனவோ தெரியவில்லை, யாரை பார்த்தாலும் என் எதிரி போல தோன்றுகிறது. மன்னியுங்கள். வழங்கினோம் மன்னிப்பு என்றான் அவன் வேடிக்கையாக. அரைகுறையாக உடை அணிந்திருப்பது அப்போதுதான் ஜெனிஃபருக்கு ஞாபகம் வந்தது. கொஞ்சம் இருங்கள், நான் ட்ரெஸ் செய்து கொண்டு வந்து பேசுகிறேன் என்றாள். மெதுவாகவே வரலாம். நீங்கள் சாப்பிட்டாயிற்றா? அவள் தயங்கினாள். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கிறது, அங்கே போகலாம் என்றான் வாணர். தொடரும்.